துன்பத்தை தூக்கி போடுங்க. 2026ல கண்டிப்பா இன்பத்தை தேடி போங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. பயங்கரமான ஒரு திறமையான குணம், டேலண்டான குணம் இந்த சிம்மராசிக்கிட்ட நிறைய இருக்கு. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. ஏன்னா கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, எல்லாமே திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல கிரகம் இருக்கு, சனி பகவானை தவிர. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோஷம் நீங்கும். அவர் தான் அதிக நாட்கள் பயணிப்பார். வேலை இல்லாம வீட்டுல விட்டுருப்பீங்க, தொழில் உத்தியத்துல கண்டிப்பா தரங்கள் வந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை பார்த்திருப்பீங்க. அரசாங்கம் மூலமாக ஒரு சங்கடத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு இப்ப 2-3 மாசம் கண்டிப்பா நிர்வாகம் ஆயிருக்கு. கேதுனா என்ன, ஒரு குழப்பத்தை கொடுத்து, தடுமாற்றத்தை கொடுத்து, இயற்கையான ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து ஞானியா மாத்தி போவார் கேது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026ல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருகொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026ல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவானும் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி சிம்மம். எப்படி? காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்மம். தைரியமான ஒரு குணம் கொண்ட ஒரே ராசினா இந்த ராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தைரியத்துக்கு மட்டும் அப்படியே தூக்கலாம் அந்த ராசியை. பயங்கரமான ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசியில் நிறைய இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. எப்படி? ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே இந்த சிம்மத்துக்கு தான் நம்ம அடிச்சு சொல்லலாம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எப்படி? பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. பயங்கரமான ஒரு திறமையான குணம், டேலண்டான குணம் இந்த சிம்ம ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க. எல்லா கலைகளுமே செம்மையா பண்ணுவாங்க. அனைத்து கலைகளுமே அத்துப்பொடி கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசி. சிங்கமான குணம் இருக்கும்ல, இந்த ராசியை கண்டிப்பா எடுத்துக்கலாம். எப்படி? சிங்கமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசிகிட்ட உண்டு. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2026 யோகமா அவயோகமா, உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகம் மட்டும் இருந்தா போதும், நீங்க தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவா இருப்பீங்க. 2026 துன்பத்தை தூக்கி போடுங்க. 2026ல கண்டிப்பா இன்பத்தை தேடி போங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்தும். அப்ப நீங்க ஜாதகத்தை எல்லாருமே இந்த 2026ல எடுத்து பார்த்துங்க. உங்களுக்கு எந்த கிரகம் யோகத்துல இருக்கு. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோஷம் நீங்கும். அவர் தான் அதிக நாட்கள் பயணிப்பார். ஏன்னா இந்த 4 கிரகத்தை வச்சுதான் இந்த வருஷ பலன் எடுப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது. சனி பகவான் தான் தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் அதிபதி, நம்முடைய ஆயுளுக்கு. ராகு ஒரு மனிதனுக்கு பெரிய லெவலுக்கு உலக அளவுக்கு பேசணும்னா ராகு வேணும். உலக அளவுக்கு கீழே இறங்கணும், அவரும் ராகு தான். கொடுத்து கெடுக்கிறதும் ராகு தான்.
கேதுனா என்ன, ஒரு குழப்பத்தை கொடுத்து தடுமாற்றத்தை கொடுத்து இயற்கையான ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து ஞானியா மாத்தி விடுவார் கேது. அதனால இந்த 4 கிரகம் வந்தாவே எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. நீங்க எல்லாருமே 2026 சிம்ம ராசி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, இதை மட்டும் செக் பண்ணிக்கணும். எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி எல்லாமே வெற்றியா மாத்தணும். நம்ம மாத்துறதுக்கு தான் இந்த கலியுகத்துல பிறந்துருவோம். யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஏன்னா கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, எல்லாமே திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல கிரகம் இருக்கு, சனி பகவானை தவிர. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியில கேது பகவான் திரிகோணஸ்தானம், உங்க 1 எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும், கேது. 7ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல யாரு, ராக பகவான். 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தான சனி பகவான் 8ஆம் இடத்துல. அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல யாரு இருக்குது, உபஜெயஸ்தான் சொல்லுவாங்க, குரு பகவான். அப்ப சனி பகவான் மட்டும் அப்படியே ஒதுங்கி 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. அப்ப நீங்க பாக்குறது ஜாதகத்துல யாரை பார்க்கணும், சனி பகவான் நல்லா இருக்காரு. அந்த 2026 உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு, பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க போதுங்க, இதுல போங்க, இதை போகாதீங்க, இந்த சும்மா படிப்பு கல்வி போங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்கல்ல, அதையும் இந்த கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க, செம்மையா இருக்குமா இருக்காதான்னு. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கான்னு உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதையும் இந்த கிரகத்தையும் மேட்ச் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு அஷ்டம சனி அப்படியே ஆட்டி படைச்சு பிடிச்சு, கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு செலவுன்னு விட்டுருச்சுங்க, மருத்துவ செலவு பண்ண வச்சு பிடிச்சு. கேட்டு பாருங்க இப்ப ரீசெண்டா, அது இந்த ஜூன் மாசத்துல இருந்து நிம்மதியே இல்லை. பொருளாதாரம், இன்கம், தொழில், வேலை, உத்தியோகம், கடன் பகை எதிரி எல்லாமே பார்க்காத அல்ல. சிம்மராசி எழுதியே வச்சுக்கலாம். எழுதியே நான் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க தடங்களை பார்த்துருப்பாங்க சிம்மராசிக்காரன். ஏன்னா நமக்கு 2025 அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மராசி. அதனாலதான் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை கண்டிப்பா நல்லபடியா சேரட்டும். பெருசா உள்ள பாதிப்பா பரிகாரத்தை குறைக்க முடியுங்க. நம்ம முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப நிறைய விஷயத்த நம்ம ஒரு சில கிரகம் வருது, அந்த கிரகத்துடைய பாதிப்பா அந்த கிரகமா நம்ம மாறிட்டோம்னா அந்த கிரகத்துடைய தாக்கத்தை குறைச்சு விடலாம். அதான் பரிகாரங்கிறது. ஏன்னா உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம், வேலை, உத்தியோகத்துல பிரச்சனை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா ஒரு குழப்பம் வந்திருக்கும். லாபம் வருமானத்துல கண்டிப்பா ஒரு தரங்கள் வந்திருக்கும். பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். வேலை இல்லாம வீட்டுல விட்டுருப்பீங்க. தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா தரங்கள் வந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. அரசாங்கம் மூலமாக ஒரு சங்கடத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு இப்ப 2-3 மாசமா கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பீங்க. செலவா பாக்குறேன் 3 மாசம் நிம்மதி இல்லையேண்ணா, கேளுங்க சிம்மத்தை. கண்டிப்பா இருந்திருக்கும். தகவல் தொடர்பு, சகோதர உறவு, சகோதரி உறவு, மன வருத்தங்கள், அம்மா அப்பா, தாய் தந்தை உடலும் ஆரோக்கியம், வண்டி வாகன வீண் செலவு, நிறைய செலவு, சொத்துல பிறகு உங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை, வில்லங்கம் இல்லாம இருக்கதே. ஏன்னா இவ்வளவு தடுமாற்றத்தை இதுக்கு முன்னாடி பாத்தீங்க யாரு, சிம்ம ராசிக்காரன். இப்பதான் நிம்மதின்னு ஒரு விஷயம் வரப்போகுது சிம்மத்துக்கு. நிம்மதியான தருணத்தை பார்க்க போனீங்கன்னா திருமண தரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நான் முதல் பலன் சொல்றேன், யாருக்கெல்லாம் சனிபான் யோகமா இருக்கோ கண்டிப்பா திருமணம் சீக்கிரம் முடிஞ்சிரும். காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜா, ஏதாவது குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். குழந்தைக்கான ட்ரீட் பண்ணி எடுத்து பாருங்க. இப்ப குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிருக்கணும். இல்ல மார்ச் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்குங்க. மெயினா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருக்காதுங்க. வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காதுங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காதுங்க. இப்ப அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து வழக்குல போனா இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வருங்க. எந்த ஒரு தரங்கும் வராது. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, ஏன் பூர்வீக சொத்தை யார் பாக்குறது, குரு பகவான் பாக்குறாரு. அதனாலதான் உங்களுக்கு பூர்வீக சொத்துல வில்லங்க இருக்காங்க. வார்த்தை நான் சொல்றேன்னா சொல்லவே மாட்டேன். அப்ப அதுக்கான நேரம் கண்டிப்பா வருது. இப்ப இடம் வாங்கலாமா, சொத்து வாங்கலாம், கண்டிப்பா இடம் வாங்க நல்லா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க ப்ரொமோஷன் இருக்குங்க. எனக்கு பின்னாடி உள்ளவங்க ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க, என்னால வாங்க முடியும். எத்தனை பேர் மன வருத்தம் வருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், ப்ரொமோஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. விசா பிரச்சனை எனக்கு நிறைய இருக்குன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் 2026 இருக்கு. அதிகமான வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கு திருமண தடை இருக்காது. தொழில், சொந்த தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க. தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும். ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி இனிமே உங்க தொழில்ஸ்தான அதிபதி வீட்டுக்கே வந்துடும். சுக்கிர பகவான் இனிமே பலமாக போறாரு. அதனால உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. கண்டிப்பா இந்த 6-7 மாசம் தொழில ஆரம்பிக்கக்கூடிய மைண்ட் தாருக்கு நீங்க போயிருவீங்க. அந்த சிந்தனையை உங்களுக்கு உண்டு பண்ணிடும். பார்த்துங்க. மாமனார் மாமியார் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். அடுத்து அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க லாட்ரியும் உள்ளவங்க கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுங்க. நிறைய பேருக்கு மாற்றம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கும் பாருங்க நிறைய வெற்றிகள் தேடி வரும்.
இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, மகா நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்சது. எப்படி இவங்கள்ட்ட பிடிச்சது தைரியம் தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், எதையுமே மனசுல டக்குன்னு பண்றது கூட டக்குன்னு செய்வாங்க. உங்கள்கிட்ட பிடிச்சது எப்படி டக்குன்னு மனசுல என்ன தோணுதோ டக்குன்னு செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க நல்ல யோகம் இருக்கு. யாரு மகா நட்சத்திர பிறந்தவங்கன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த சாதத்துல போறதுனால மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாம் சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மகா நட்சத்திர பிறந்தவங்க செம்மையான டைமா இருக்கு. பாத்துக்குங்க. உங்க ஜாதத்துல கேது பகவான் நல்லா இருக்காரு மட்டும் பாத்துருங்க. மகா நட்சத்திர பிறந்தவங்க எல்லாமே நல்ல யோகம், சுப செலவு, சுபகாரியம், நல்ல விஷயம் தேடி வரும். பாத்துங்க. அடுத்து பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், எல்லா வேலையும் ஒழுங்கா பர்ஃபெக்டா அக்யூரேட்டா பார்க்கணும் என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க. எப்படி பூர்ண நட்சத்திர பிறந்தா எதுவுமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, ஒரு கலை இசை நாட்டம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இந்த பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 3-4 மாசம் ரொம்ப தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க. பூர்ணத்துல பிறந்தவங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது யாருன்னா அந்த பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், தடங்க தாமதம் எல்லாமே பார்த்தாங்க. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு வருது. எப்படி வீட்டுல சுபகாரியம், கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலையில ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க செம்மையான யோகமா இருக்கு. பார்த்து கெட்டது மட்டும் நடக்காது. தைரியமா இருங்க. பூர்ண நட்சத்திர பிறந்தவங்க எது வந்தாலும் தூக்கி போடுங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வாங்க. ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும் பூரத்துல பிறந்தவங்க. அடுத்து உத்திர நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நேர்மையான குணமும், டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். எப்படி உத்திர நட்சத்திரங்கிறது சூரிய பகவான் நட்சத்திரம். அப்ப எதுலையுமே பயப்பட மாட்டாங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த உத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகமா வரும் பாருங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும். அஷ்டம சனி உங்களுக்கு பாதிக்காது. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு, வெளியூர் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு. உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். எந்த தடங்கள் வந்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தேடி வரும். படிப்பும், கல்வியும், வேலையும், வெளிநாடும், வெளியூரும், தொழிலும், உத்தியோகம் சூப்பரான அமைப்பு கண்டிப்பா கொடுக்குறாரு. அரசியல், அரசாங்க விஷயம், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். தடங்களை மட்டும் நீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 மாசம் உங்களுக்கு அமைப்பு சரியில்லாம இருந்துச்சு. இனிமேதான் நல்ல நேரமே தேடி வருது. வரக்கூடிய 2026 சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.